நான் எங்க போய் தேடுவேன்? கொஞ்சம் இரு, தேடிக்கிட்டே இப்ப நான் எங்க வந்திருக்கேனே தெரியலையே. தனக்கு தானே புலம்பிக்கிட்டே தனியா ஒரு ஏரியவே கண்டுபிடிச்சிட்டனா? ஓ, இது பிரச்சனை தான். இவங்க பேரியரை உருவாக்கி 3 டைல்ஸ புடிச்சிருவாங்க போல இருக்கே. துரு நான் இறங்கி என்ன கட்டம் காட்டிட்டாங்கன்னா கரெக்ட் தானே டேட்டாரா? நான் ஒருத்தன், அவ எங்க இங்க இருக்கா? த்ரீ டெய்ல்ஸ் அந்த பசங்க தான் கட்டுப்படுத்துறாங்க போல இருக்கு. இல்ல, இது தப்பாச்சே. இத உடனே என் சூப்பீரியர் கிட்ட சொல்லி ஆகணும். டேடரா, ஒரு பேட் நியூஸ். பரவாயில்லையே, வெளியே வந்துட்ட போல இருக்கு. தோல்வியை எப்படி ஏத்துக்கணும்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும் லீ. உன்ன மாதிரி நானும் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டா நல்லா இருக்கும். என்ன இப்படி வேர்க்குது? எது வேர்வையா? இது ஒண்ணு வேர்வை இல்ல, தோல்வியில கண்ணீர் தாரையா ஊத்திக்கிட்டு இருக்கு. என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. இத்தனை நாளா கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தோம், எல்லாம் வீணாயிடுச்சு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சண்டையில் நடந்த விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறதுக்கே சிரிப்பா. என்ன சொல்ல வர? சும்மா புலம்பாத. இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க ரெஞ்சி? இவன் எதுக்கு இப்ப ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான்? ரெஞ்சிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அடிபட்டு விழுந்திருக்கேன். அந்த சான்ஸ பயன்படுத்தி என் கதையை முடிக்காம எனக்கு பாவம் பாத்தியா? இத பாரு, நான் ஒண்ணும் உங்களுடைய கூட்டம் மாதிரி கிடையாது. செத்த பாம்பு அடிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த மூஞ்ச பார்த்தா அசிங்கமே அலறி அடிச்சுட்டு ஓடி போயிடும். என்ன சக்கமாரு, அப்படியா விஷயம்? எதிரிங்க இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அடிக்கிற அடியில துண்ட காணும் துணிய காணும்னு ஓடணும்.